நம்ம இப்போ டெல்லி வந்திருக்கோம். டெல்லியில காந்தி மியூசியம் அதாவது ராஜ்காட் காந்தி சமாதியை பார்க்க வந்திருக்கோம். அதான் பார்க்க வந்திருக்கோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போறாங்க. ஸோ நம்ம வந்திருக்கோம். வந்திருக்க இடம் டெல்லி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. காந்தி ராஜ்காட். என்னன்னு போய் இரவே எடுத்துருவாப்போ. இது வீட்லயே என்ன போய் சொன்னா தெரியாது. எவனும் வர மாட்டேங்கிறானுங்க. என்னெல்லாம் பண்ணுவானுங்கன்னே தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா ஹாய் ஹாய் சொல்றேன்னா சொல்லு. ஓ எஸ், நம்ம சென்சியாவோட பத்தி எல்லாரும் மிஸ் பண்ணிருக்கேன். அவளுக்கு கமெண்ட்ல சோ மச் அட்வான்ஸா சொல்லிடுறேன் எல்லாருக்கும். இதான் பாத்தீங்கன்னா காந்தியோட சமாதி இருக்கு. காந்தி விதைக்கப்பட்டிருக்கிறார். பண்றதுக்காக நிறைய இடம் இருக்கு ரெட் ஃபோர்ட்குள்ள. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. தேவி ரெட் ஃபோர்ட்குள்ள என்ட்ரு ஆனோடனே இப்படிதான் இருக்கு. இது வந்து காந்தி மண்டபம் பார்த்தோம், காந்தி சமாதி பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேளு. அப்படி எப்படி இருந்துச்சு நான் கேட்கிறேன். நீ வந்து நான் கேட்கிறேன், நீ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லு. அப்புறம் நான் வந்து நான் எங்கிட்ட கேளு. நான் வந்து கேட்கணுமா? எங்கிட்ட கேளு. நான் வந்து ஆமா நல்லா இருந்துச்சுல அந்த இடம் அப்படின்னு. ஆமா நல்லா இருந்துச்சுல. ஐயோ இப்படிலாம் சொன்னா நேச்சுரலாவே இருக்காதுடா. நீ அதை நேச்சுரலா பண்ணு. நான் ராகவ் எப்படி இருந்துச்சு காந்தி சமாதி பார்த்தனே? நல்லா எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நீ ஏன்னா அதை பார்த்த? நீ பசங்களை பார்த்துட்டு அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. காந்தி சமாதியை மட்டும் தான் சொல்லுவோம். இதெல்லாம் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அதனால அதுதான் கண்டென்ட் கொடுக்கணும். இப்ப முன்னாடி போவா, ஏன்னா பேக்ல இருந்து இருக்கிற. எப்படி இருந்துச்சா காந்தி மண்டபம் பாத்தீங்க? காந்தி சமாதி அது பரவாயில்லடா. மண்டபம் சமாதி. சரி அதான் சமாதி எப்படி இருந்துச்சு? ஏதோ வேற எதுவும் கேளு. நான் மட்டும் ரீச் பண்ணலாம்டா.
ஒரு நல்ல செய்தி தெரியுமா? நம்ம விளாகர் ஒரு அடில் ஃபேன்னால நிறைய அடில் வருது. எப்படி வருதா? அணில் ஃபேனுங்கிறதால ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அணில் எப்பயுமே வராது, எல்லாம் ஓடிடும். ஆனா இந்த அணில் எல்லாம் வருதுன்னா காட்டுறாங்க. அது கூப்பிட்டா வருது. ஸ்நாக்ஸ் நிறைய தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது எல்லாரும் இருக்கிற இடத்துல வருது கூப்பிட்டா. எல்லாம் பாருங்க, ஒருத்தவங்க மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஆனா ஏதோ சாப்பிட தருவாங்கன்னு சொல்லி அந்த அணில் கிட்ட வருது. நம்ம கிட்ட இங்க பழக்கப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கிட்ட வருது. வாங்க ராகுல், வாங்க போவோம். ஏதோ கண்டென்ட் கொடுத்துருப்போங்க. நீதான் கண்டென்ட் சொல்லணும். அவன் ஏதோ பண்றான், தலையை குளிச்சாரான். சார் ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கேன். ஏதோ என்ன கண்டென்ட் கொடுக்குறது. கண்டென்ட் யோசிக்கிறாங்க சார். சந்தோஷ் தான் என்ன நான் நடந்து வந்தாலே கண்டென்ட் தான். அது எல்லாருமே கண்டென்ட் ஒரு கண்டென்ட் தர மாட்டான். சம்பந்தமே எல்லாம் உள்ள வந்து பைத்தியங்க இதை ஒன்ன தவிர எதுவும் சொல்ல மாட்டான். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கண்ணாடி கொடுத்தாதான். ஏன் கண்ணாடி? அவன் ஓசியில கேக்குறான். நான் தானே போட்டிருந்தேன். எல்லாரும் நாள் எங்க போட்டிருந்தேன். நீ அந்த யாரு பார்த்தாங்க? நீ யாருக்கிட்டே கேட்போம். யார்கிட்ட போய் கேளு, யாருன்னு தெரியாது. அவங்க போய் கேட்போம். யாரு கண்ணாடி கேட்டலாமா? சரி. அசிங்கமா போச்சுன்னா அசிங்கமா தான் போய் கேளு. சொல்லு. போட்டா சரிடா. அந்த அளவுக்கு திறமை இல்லை. வேற திறமை தான் இருக்கு நம்ம கிட்ட. என்ன திறமை நமக்கே தெரியும். தெரியும்ல என்ன திறமை? சொல்லு சொல்லு. என்ன திறமை? திருப்பு இது வேணும். என்ன இருக்கு தெரியுமா உங்ககிட்ட? இவ்வளவுதான். என்ன இவ்வளவுதானா? கொடுங்க மட்டும் தான் செய்வேவா. நீங்க படுத்திட்டு போறான் ஃப்ரெண்ட்ஸ். இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. கண்டென்ட்டும் தர மாட்டானுங்க. வீடியோவும் பார்க்க யாரும் மாட்டீங்க போல. முகல் எம்பரர் எல்லாம் எப்படி கட்டி எப்படி வாழ்ந்துருக்காங்க 17th centuryல. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கே கொடுத்து வச்சிருக்கேன். ஒன்னுக்கே வக்கு இல்லை. சின்ன சின்ன இதெல்லாம் கால்வாயா இருக்கு. ராகுல் சொல்றாப்ல, கேக்குதா இல்லையா உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் அந்த காலத்துல கால்வாய்கலாம். அதெல்லாம் மார்பிள், வெறும் தனி மார்பிள்ல இழைச்சிருக்காங்க. அது வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன்ஸால கட்டப்பட்டது. அங்கங்க வெறும் மார்பிள்ல செஞ்ச ஒரு அழகா செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இது ரெட் ஃபோர்ட்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுவா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல புல்லு புடுங்கிறது ஒரு கலை தானே. அதையும் நீங்க கேவலப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. அங்க இல்ல பேசுறீங்க. மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். பூமர் போட்டு வரவா? பூமர் நம்பர் 1 பூமர். பாருங்க என்ன பார்த்து பூமருங்கண்ணா. நான் வீடியோலயே பாத்திருப்பீங்க எவ்வளவு பூமர் போட்டான்னு. இங்க வந்து ஏதோ நான் நல்லவேங்கிற மாதிரி பேசலாம். என்ன பேசினாலும் நான் போறேன். கண்டென்ட் ஆக்க தான் போறேன். மங்கள்சூத்திர டைப் நான் வேணா உனக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணட்டா? பண்ணு. நீ வாங்குனத வேணா பண்ணு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. தலைவங்க வந்து வாங்க மாட்டாங்க. இல்ல இருக்குடா வாங்க போறது. எப்படி பார்த்து சொல்லுங்க. நீங்க வயநாடு இல்ல வந்து வாங்கலையா? பாத்தீங்க வாங்க மாட்டானே. இல்ல ராயா நீ வாங்கடா. வாங்க மாட்டேன். எதுக்கு வாங்கிடுவா? ரெட் ஃபோர்ட்குள்ள கண்ணாடி எல்லாம் விற்கிறாங்க. வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த கடையில 150 பார்கிங் கேட்டாங்க. எவ்வளவு கேட்டாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மூஞ்சில கறி அடிச்சுட்டாங்க. நம்ம கூட்ட போயிட்டாங்க.
சொல்ற ரேடியோ ₹100. எவ்வளவு கேட்டீங்க? கேட்டேன் வாங்கிட்டு வா நல்லா இருக்கு